அன்பான நேயர்களே, கல்யாண முருங்கை என்கிற இலையிலிருந்து பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை பார்த்தோம். இப்போது இதன் இலையை கொண்டு நாம் அற்புதமான வறட்டு இருமல் என்று சொல்லக்கூடிய ட்ரை காஃப் மற்றும் தொடர் இருமல் என்று சொல்லக்கூடிய ஊப்பிங் காஃப் என்று சொல்லக்கூடிய இந்த இருமலையும் எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம், அதை எவ்வாறு நாம் இதன் இலையை பயன்படுத்தினால் நாம் போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். இதன் இலையை நரம்பு என்று சொல்லக்கூடிய இதன் இலையிலிருந்து நரம்பை நாம் கிள்ளிவிட வேண்டும். இதில் தனியாக இருக்கக்கூடிய நரம்புகளை மட்டும் நாம் தனியாக எடுத்து விட வேண்டும். இதன் இலையில் இருந்து நாம் இதன் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளை நாம் நீக்கிவிட வேண்டும். ஏனென்றால் இதன் நரம்பு பகுதிகளுக்கு உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும் தன்மை அதிகம் என்பதால் நாம் நரம்பை நீக்கிவிட்டு இலைகளை மட்டும் தூய்மையான தண்ணீரில் கழுவி பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும் என்பதால் இதன் இலை நரம்பை நாம் நீக்கிவிடலாம். அடுத்ததாக இதன் இலைகளுக்கு தேவையான அளவிற்கு எடுத்து வைத்து கொண்டு நாம் உணவே மருந்து என்கிற அடிப்படையில் அரிசி இதில் சேர்த்து அடை செய்ய வேண்டும். அதற்காக நாம் பயன்படுத்த போகின்ற அரிசி புழுங்கல் அரிசி மற்றும் துவரம் பருப்பு. அன்பான நேயர்களே, புழுங்கல் அரிசியும் துவரம் பருப்பும் சமநடை என்று சொல்லக்கூடிய அரிசி 1/4 கிலோ என்றால் துவரம் பருப்பும் 1/4 கிலோ அதில் சேர்த்து இட வேண்டும். அந்த வகையில் நாம் புழுங்கல் அரிசி 1/4 கிலோ, துவரம் பருப்பு 1/4 கிலோ, நரம்பு நீக்கிய கல்யாண முருங்கை இலை 100 கிராம் தனித்தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அடை செய்வதற்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் நாம் அரிசியும் துவரம் பருப்பையும் ஊற வைக்க வேண்டும் என்பதால் நாம் அரிசி 1/4 கிலோ மற்றும் துவரம் பருப்பையும் சேர்த்து ஊற வைத்த பொருள். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகாய். அன்பான நேயர்களே, நாம் அடை செய்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய ருசித்தன்மையை அதிகப்படுத்துவதற்கும் சற்று காரத்தன்மை வேண்டும் என்பதால் நாம் காய்ந்த மிளகாயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சிறு வெங்காயம். வெங்காயத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. குறிப்பாக சிறு வெங்காயம் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பா வெங்காயத்திற்கு பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தொற்று நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய என்சைம்கள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அளவிற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சிறு வெங்காயத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மிளகு. அன்பான நேயர்களே, மழை காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தொற்று நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு சஞ்சீவி மருந்து எது என்றால் மிளகு. ஆகையால் மிளகை தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கறிவேப்பிலை. அன்பான நேயர்களே, கறிவேப்பிலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி, பல்வேறு வகையான நோய்களுக்கு அருமருந்து என்பதால் கறிவேப்பிலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு. நன்றாக பொடி செய்த உப்பு சுவைக்காகவும் உணவினுடைய ருசித்தன்மை அதிகரிப்பதற்காகவும் தொண்டை பகுதியில் வரக்கூடிய இருமலால் நமக்கு நாவறட்சி ஏற்படும் தர்ஸ்டி என்று சொல்லக்கூடிய அந்த நாவறட்சியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் நாம் தேவையான அளவிற்கு உப்பை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பூண்டு, வெள்ளை பூண்டு. அன்பான நேயர்களே, பூண்டு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. உடலில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாம் தணிந்து தொண்டை பகுதிக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. தொண்டை பகுதியில் குறிப்பாக ரணத்தன்மையை ஆற்றக்கூடிய ஆற்றல் பூண்டிற்கு இருப்பதால் நாம் பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக செக்கிலிருந்து பிழியப்பட்ட கடல எண்ணெய். கடலை எண்ணெய் என்று சொல்லக்கூடிய வேர்க்கடலையில் இருந்து நாம் நன்றாக செக்கின் மூலமாக பிழிந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை எடுத்து வைத்துள்ளோம். ஏனென்றால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்க்குத்தான் மருத்துவ சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் அவ்வாறு எடுக்கப்பட்ட கடலை எண்ணெய். அன்பான நேயர்களே, இவை அனைத்தையும் கொண்டு நாம் ஒரு இருமலுக்கான அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த அடை ஒன்றை செய்ய போகின்றோம். அதன் செய்முறையும் அளவுகளையும் சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.